எந்த ஒரு செக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மே பண்ணாது. எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக டவுனில் இருக்குது. கன்சம்ஷன், பேங்கிங், ஐடி நாலுமே ரொம்ப டவுனில் இருக்குது. ஒரு செக்டர் கீழே இருந்ததுன்னா யாருமே அதை வந்து போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கரெக்ட். என்னப்பா அது, ஏன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போதே பார்ப்பாங்க என்ன அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, லாஸ்ட் 1 இயரில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா வந்து இந்த ஸ்மால் கேப்புங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு மட்டம் தட்டணுமோ அவ்வளோ மட்டம் தட்ட வேண்டியது. அதில் போட்டால் ஒன்றும் பணமே வராது. இந்த 22 வருஷத்தில் 5 டைம்ஸ் தான் லார்ஜ் கேப் வந்து நெகட்டிவ். ஸ்மால் கேப் வந்து 22 வருஷத்தில் 9 டைம் நெகட்டிவ், 13 டைம் பாசிட்டிவ். சின்ன சின்ன நெகட்டிவ் தான், ஆனால் பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே பிக் பாசிட்டிவ். ஒரு 10 வருஷமாக நான் வந்து இந்த டேட்டாவெல்லாம் பார்த்து இது எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறது டேட்டா வந்து பார்த்துட்டே இருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் கேஷா சார். இப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, பழையபடி கொஞ்சமாக எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னென்னா எந்தெந்த செக்டார்லாம் சார் இந்த ஒரு ஃபாலுக்கு அப்புறம், அந்த ஒரு சின்ன ஃபாலுக்கு அப்புறம் எதெல்லாம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களோட இன்டர்வியூஸ் நான் நிறைய இடத்துல பார்த்தேன், என்னென்ன பண்ணணும் இந்த மார்க்கெட் கரெக்ஷன் எல்லாமே சொன்னீங்க. உங்கள்கிட்ட கேட்க சொல்லி கொடுத்த கேள்வி என்னன்னா செக்டார்ஸ் என்னென்னு கேட்டு சொல்லுப்பா அப்படின்னாங்க. ஓகே, நீங்கள் சொன்ன செக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக டவுனில் இருக்குது. கன்சம்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுனில் இருக்குது. அப்புறம் பேங்கிங் அது நல்ல டவுனில் இருக்குது. ஐடி இதில் வந்து நாலுமே ரொம்ப டவுனில் இருக்குது. இப்போ எப்போதுமே என்னென்னா எப்பப்பெல்லாம் ஒரு செக்டர் வந்து ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னதுன்னா விச் இஸ் அவைலபிள் அட் டிஸ்கவுண்ட். ஓகே. ஆனால் ஒரு செக்டர் கீழே இருந்ததுன்னா யாருமே அதை வந்து போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கரெக்ட். என்னப்பா அது, ஏன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போதே பார்ப்பாங்க என்ன அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, லாஸ்ட் 1 இயரில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா இதே ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்ட்டு தான் போவாங்களே ஒழிய இப்போ லாஸ்ட் 1 இயரில் எந்த செக்டர் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கு, எந்த செக்டர் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் தான் வந்து நம்ம ஃபியூச்சர். சரி, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஃபியூச்சர் லுக்கிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரொஃபஷனல் இல்லாதவங்க அவங்களுக்கு ஃபியூச்சர் லுக்கிங்கை பற்றி தெரியாது. தே ஒன்லி லுக் அட் த பாஸ்ட். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்ட்டில் என்னென்ன ஃபண்டெல்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எதெல்லாம் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கு, அது முடிஞ்சு போன கதை. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இந்த நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் எது பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் ஆல் கால்டு பீட் அண்ட் டவுன் செக்டர். ஸோ இப்போ வந்து சார் மேபி என்ன சொல்லலாம்னா ஒரு 3 months லேட்டர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சார் நீங்கள் ஒரு 4 செக்டர் சொன்னீங்க நல்லா கீழே இருக்குன்னு, ஆனால் இந்த 4 செக்டர் இன்னும் பெருசாக வரவே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த செக்டர்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கு. ஆனால் அது உடனேயே 1 month வருமா, 2 months வருமா, 3 months வருமானு தெரியாது. பட் இஃப் யூ கிவ் டைம், ஒரு 3 years 5 years, ஸோ யார் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்தாலும் அல்லது ஈவன் டைரக்ட் ஈக்விட்டிக்கு வந்தாலுமே ஒரு 3 to 5 years அவுட்லுக்கில் வந்தால் மட்டும்தான் பணம் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் இன்டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் அ பிஸ்னஸ். எனி பிஸ்னஸ் இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 3 years டு கிவ் அ குட் ரிட்டர்ன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தோன்னா இந்த 4 செக்டார் வந்து என்னுடைய பார்வையில் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஒரு செக்டார் வந்து ஃபியூச்சரில் வந்து நல்ல க்ரோத் இருக்க போகுது, ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஏன்னா நீங்கள் எப்பவுமே டேட்டாவோட பேசுவீங்க, கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அது எங்களுக்காக ஏதாவது சொல்ல முடியுமா? ஜென்ரலாக நான் செக்டரை பற்றி நான் அவ்வளோவா பேசுறது கிடையாது. ஓகே. ஏன் செக்டரை பற்றி பேசுறது இல்லை அப்படின்னா செக்டருடைய ரொட்டேஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செக்டர் சொல்கிறேன் அப்படின்னா அந்த செக்டர் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாது, ஒரு 3 months பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ 3 months பெர்ஃபார்ம் பண்ணோடனே எல்லாரும் அப்பா அது நல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்கன்னா அடுத்த 2-3 மாதமோ அல்லது 6 மாதமோ கூட பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காது. ஸோ செக்டருங்கிறத விட்டுடுங்க. ஓகே. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லார்ஜ் கேப் இருக்குது, ஒரு மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் அப்படின்னதுன்னா பெரிய கம்பெனி, பட் இட் இஸ் இன்வெஸ்டட் இன் அ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. சேம் திங் வந்து மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பும் சரி. ஸோ இப்போ வந்து எது ரொம்ப அட்ராக்டிவ் அப்படின்னு சொன்னதுன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் மிஸ்டர் சங்கர் நாராயண் வந்து ஸ்மால் கேப் வந்து ஓவர் வேல்யூ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்போ இந்த லாஸ்ட்டு 1 month, அதாவது March 3rd March 28 புரியுதுங்களா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது 25 days தான் மொத்தம் நாள். அதில் சாட்டர்டே சண்டேலாம் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 working days கூட கிடையாது, ஒரு 17 working days தான் வந்தது. அந்த 17 working daysல மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் கேப் ஃபண்ட் ஹஸ் ஜென்ரேட்டட் பிட்வீன் 7 to 12% ரிட்டர்ன் ஒரே ஒரு மாதத்தில் 7 to 12. பட் இது வந்து என்னென்னா ஏன்னா நிறைய பேருக்கு மீடியாவில்
வந்து இந்த ஸ்மால் கேப்புங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு மட்டம் தட்டணுமோ அவ்வளோ மட்டம் தட்ட வேண்டியது, அல்லது வந்து அதெல்லாம் வந்து ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதில் போட்டால் ஒன்றும் பணமே வராது இப்படிலாம் கூட வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த ஒரே ஒரு மாதத்துலேயே 7-10% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, மார்க்கெட்டுடைய பீக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு செப்டம்பர் 26. ஏன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே பீக்கை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இட்ஸ் அ நோ பிரெய்னர், யார் வேணாலும் சொல்ல முடியும். வாட் இஸ் த பாட்டம்? இப்போ பாட்டம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ என்னுடைய ரீடிங், ஐ மே பி ராங் ஆல்சோ, பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், March 3rd டு மீ இஸ் அ பாட்டம். எனி ஈக்விட்டி ஃபண்ட் March 3 இன்றைக்கி எடுத்து பாருங்கள், மினிமம் ஒரு 4%-12% வரையும் மேலே வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆர் கோயிங் டு கம். அதுக்கப்புறமா ஒரு யாராவது ஒருத்தர் பிளான் பண்ணணும் அந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து எல்லாம் நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஃபினான்ஷியல் இயர். இப்போ லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு போச்சு. ஸோ த நியூ ஃபினான்ஷியல் இயரில் அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு டூ சம்திங். அப்போ ஏதாவது ஒரு அதிகமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அல்லது கெப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஜென்ரலி தே டென் டு மேக் இட் எஸ் ஏப்ரல் மந்த் வந்து ஒரு இதுவாக எடுத்துப்பாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, ஏற்கனவே அங்கேருந்து இது வந்திருக்கு. அதனால் ஈவன் ஏப்ரலில் வந்து பெருசாக பண்ணலை, அல்லது இங்கேருந்து ஒரு கொஞ்சம் இறங்கினா கூட March 3 வந்து அது டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. இது வந்து ஒரு பார்ட். ஓகே. இப்போ இன்னொரு பார்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இப்போ நான் வந்து ஷேர் த டீட்டெயில். இப்போ லாஸ்ட்டு 23 வருஷமாக, அதாவது 2003 ஏப்ரல்லேருந்து இப்போ வந்து March 23 March 28 2025, இது வந்து 22 ஃபினான்ஷியல் இயர் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே. இந்த 22 வருஷத்தில் 5 times தான் லார்ஜ் கேப் வந்து நெகட்டிவ், 17 டைம் வந்து பாசிட்டிவ். மிட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா 22ல் 8 டைம் வந்து நெகட்டிவ், 14 டைம் பாசிட்டிவ். ஸ்மால் கேப் வந்து 22 வருஷத்தில் 9 டைம் நெகட்டிவ், பாக்கி 13 டைம் பாசிட்டிவ். அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னதுன்னா, மார்க்கெட்ஸ் ஆர் மோர் பாசிட்டிவ் தென் த நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல புரிதல். யாராவது இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒன்று புரியுது. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா, இந்த சொன்ன இல்லையா 6, 8, 9 இந்த மாதிரி விழுந்திருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்த நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 or 3 டைம்ஸ் தான் வந்து பெரிய நெகட்டிவ். ஓகே. பாக்கியெல்லாம் சின்ன சின்ன நெகட்டிவ் தான். ஆர் எனி நெகட்டிவ் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு, -1% வந்தாலும் அது நெகட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஆனால் பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே பிக் பாசிட்டிவ். ஓகே. நிறைய தடவை 25-30% 5, 6, 7 டைம்ஸ்க்கு மேலே பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன அப்படின்னதுன்னா, இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். வாலட்டிலிட்டி இருக்கும்போது நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸ்மால் கேப் பற்றி பேசுகிறப்போ இப்போ நீங்களே சொல்கிறீங்க, நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப் வந்து அவ்வளோ இதாக பார்க்குறது இல்லை, பட் அதெல்லாம் தோஸ் ஆர் வெரி அட்ராக்டிவ் ஒன்ஸ்னு சொல்கிறீங்க. ஸோ என்னன்னா, இப்போ நீங்கள் டேட்டா பார்த்த மாதிரி அவ்வளோ பெரிய ஃபண்ட் ஹவுஸை ஹேண்டில் பண்ணுறவரும் அந்த டேட்டாவை பார்த்துருப்பார்ல சார், அப்பயும் ஏன் அதை புஷ் பண்ணுறாரு? இதை தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா இப்போ பெரிய பொசிஷனில் இருக்கவங்க சொல்கிறது தானே பெருசாக போய் ரீச் ஆகுது. ஸோ அவர் வந்து இவ்வளோ டவுனில் புஷ் பண்ணுறாரு அப்படின்றப்போ அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் எப்படி சார் இவ்வளோ அக்ரெசிவாக பிடிச்சிட்டே இருக்கீங்க ஸ்மால் கேப் தான் சொல்லி? ஒவ்வொருத்தரும் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் மிஸ்டர் சங்கர் நரேன் வந்து பார்த்தீங்கன்னா he is the fund manager. அவருடைய ரோல் வந்து ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணி அதுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும். அண்டு ஓவரால் வந்து இஸ் ஹெட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஹெட் ஆஃப் டெட் CIO அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்லாம் அவங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து டே இன் அண்ட் டே அவுட் வந்து என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்கணுங்கிறது அவங்களுடைய ஜாப் கிடையாது. ஓகே. அவங்க பார்த்தாங்கன்னா அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய ஜாப் வந்து ஐ எம் நாட் மேனேஜிங் எனி ஃபண்ட். புரியுதுங்களா? அப்போ அவர் வந்து ஒரு வேலையை பண்ணுறாரு, அதுக்கு ஹி இஸ் டிவோட்டிங் ஆல் த டைம். இன்னொரு ஒர்க்கு வந்து இந்த மாதிரி டேட்டா பார்க்குறதுங்கிறது வந்து தட்ஸ் நாட் ஹிஸ், அது ஒரு ஒர்க்கும் கிடையாது. அண்ட் கிவன் அ ஃபிக்ஸட் டைம், நமக்கு இருக்கக்கூடிய டயத்தில் வந்து அதை அவர் பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ என்னுடைய வேலை மெஜாரிட்டி ஐ எம் லுக்கிங் அட் த டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து ஐ எம் நாட் லுக்கிங் அட் த டேட்டா லாஸ்ட் 1 month 2 months 3 months. ஐ எம் லுக்கிங் அட் த டேட்டா ஃபார் அட்லீஸ்ட் டிகேட். ஒரு 10 வருஷமாக நான் வந்து இந்த டேட்டாவெல்லாம் பார்த்து இது எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறது டேட்டா வந்து பார்த்துட்டே இருக்கேன்.
அட்லீஸ்ட் நான் வந்து ட்விட்டரில் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஆக்டிவ். 5 இயர்ஸாக நான் பார்க்குறேங்கிறதுக்கு இப்போ 10 வருஷம் வந்து நம்பலைன்னா கூட 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ப்ரூஃப் விச் இஸ் அவைலபிள் இந்த இதில் இருக்குது, சோஷியல் மீடியாலேயே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னதுன்னா, ரிட்டர்ன் வந்து என்னால் பண்ண முடியுது. ரெண்டாவது, அவருடைய ரோல் இப்போ வந்து சங்கர் நரேன் அவர் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர். அவர் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. புரியுதுங்களா? பிகாஸ் அவ்வளோ பெரிய ஃபண்ட் ஹவுஸில் ஸோ மெனி இன்வெஸ்டர்ஸ் ஆர் தேர். அவங்க என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால அங்கே இருக்கக்கூடிய லெவலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கிவ் ஒன்லி த காஷியஸ் கால். வெரஸ் எனக்கு இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 2000 கிளைண்ட்ஸ். எனக்கு அந்த கிளைண்ட்டை பற்றி எனக்கு தெரியும். அண்ட் ஐ நோ ஹவு லாங் தே வில் ஸ்டே பேக். அதனால எனக்கு அந்த நான் டே டு டே ஒரு விஷயத்த பண்ணுறேன். என்னுடைய கிளைண்ட்டை பற்றி தெரியும், கிளைண்ட்டுடைய ரிக்குயர்மெண்ட்ஸை பற்றி தெரியும். நான் சொன்னால் 95% கிளைண்ட் நான் சொன்னதை கேட்பாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் நான் வந்து சொல்கிறேன். அவர் வந்து டைரெக்டாக கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ணாதனால அவருடைய ஒப்பீனியன் சொல்கிறார். மார்க்கெட்டில் வந்து பலவித ஒப்பீனியன் இருந்தால் தான் மார்க்கெட். எல்லாருமே ஒரே விஷயத்தை அக்ரி பண்ணோன்னா மார்க்கெட்டே கிடையாது. கரெக்ட் சார். சார் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக ஒரே ஒரு செக்டரை மட்டும் பாயிண்ட் பண்ணி அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ பவர் செக்டர் எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. பவர் செக்டரை மட்டும் அதாவது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்களில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும். இது ஒரு கரெக்டான மூவா சார்? ஏன்னா சாரி சார், ஏன்னா அவங்கள்ட்ட போய் டைவர்சிஃபைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே எனக்கு ரிட்டர்ன் வருது, எனக்கு இது போதுமானது அப்படின்றாங்க. இது ஒரு கரெக்டான மூவா? இல்லைங்க, அதாவது என்னென்னா, எந்த ஒரு செக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மே பண்ணாது. அப்போ சில பேர் வந்து அந்த செக்டரை வந்து ட்ராக் பண்ணி எந்த செக்டர் இன்றைக்கி அட்ராக்டிவாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்த்தாச்சு, இனிமேல் இந்த செக்டரில் வந்து பணம் பண்ண முடியாது, நவ் த அதர் செக்டர் இஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு மூவ் பண்ணுறதுக்குரிய டேலண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா, வெரி ஃபியூ பீப்புள் வில் ஹேவ் த டேலண்ட். ஐம் நாட் சேயிங் யாருக்குமே இல்லைன்னு தெரியல. அந்த மாதிரி டேலண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் மோர் ரிட்டர்ன். அது வந்து யாருனால முடியும் அப்படின்னா, த பர்சன் ஹூ இஸ் அ ஃபுல் டைமர் அண்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு செக்டரையும் ட்ராக் பண்ணுறவங்கனால பண்ண முடியும். பட் அந்த மாதிரியான பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு நம்ம மண்டையை உடைச்சிக்கிறது? தேர் ஆர் பீப்புள், அவ்வளோ படித்தவங்க இருக்காங்க, அவ்வளோ பெரிய டீம் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மணியை மட்டும் அங்கே கொடுக்குறோம். அவங்க வந்து தே ஆர் ஜென்ரேட்டிங் ரிட்டர்ன் அண்ட் தே ஆர் கிவிங் இட் அஸ். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் வே. பட் ஸ்டில் நீங்கள் வந்து பண்ணணுன்னா நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் சொல்கிறதுல வந்து சக்ஸஸ் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.